Welcome to English online class. The title is grammar. So one of the part. So what is the topic today? Usage of have been, has been, had been. ஸோ இதில் என்னென்னா இதில் ஜென்ரலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா யூசேஜ் ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு ஹாவ் பீன் யூஸ்டு ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ஹாவ், ஹேஸ், ஹேட் பீன் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்பை ஆக்ஷன் வேர்டு இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆக்ஷன் வேர்டு வந்தால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் டு lesson. So see the examples. I have been busy for a couple of weeks. He has been sick for a week. I have never been to Paris. She has just been to post office. He has been absent since last Friday. Have you ever been to London? I had been to Paris a couple of times. So before that, அதாவது have been and has been present perfectல யூஸ் பண்ணுவோம். ஸோ had been used for the past perfect. ஸோ have or has been எந்தெந்த சப்ஜெக்டோடு நம்ம யூஸ் ஆகுன்னு பார்த்துடலாம். ஸோ have or has been subject பார்த்தா have been I, we, you, they and plural noun. ஸோ has been subject பார்த்தா he, she, it and singular noun. ஸோ had been is common for the all subjects. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா I have been busy for a couple of weeks. So if you look at the first example, so pastல ஆரம்பித்து இப்போ வரையும் என்னென்னா கண்டினியூ ஆகுது. ஸோ you have been or has been. ஸோ மீனிங் என்னென்னு பார்த்தா 2 வாரமாக நான் பிஸியாக இருக்கேன். அப்படி பார்த்தா இன்னும் நான் பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஆரம்பித்து ஸ்டில் ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஸோ ஹியர் நோ ஆக்ஷன் வேர்டு. ஸோ அதனால் நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஹாவ் பீன். ஸோ ஹெச் அப்போஸ்ட்ரஃபி விஇ ஹாவ் பீன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹீ ஹேஸ் பீன் சிக் ஃபார் எ வீக். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ 1 வாரமாக அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதே மாரியே தான் நம்ம சொல்கிறோம் பாஸ்டில். ஸோ இங்கே ஷார்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹி ஹேஸ் பீனை ஷார்ட் ஃபார்மில் ஹீ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் பீன், ஹி ஹேஸ் பீன் சிக். ஸோ ஷார்ட் ஃபார்மில் ஹீஸ் பீன். ஸோ தேர்ட் பார்த்தா ஐ ஹாவ் never been to Paris. That means never gone to Paris. அதாவது பாரிஸ் போனதே இல்லை. ஸோ அதான் இங்கே சென்டென்ஸில் மீனிங். ஸோ இன்ஸ்டீட் யூஸிங் ஆஃப் கான், அந்த கான் அந்த பீன் அப்படிங்கிற வேர்டு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கானை ரெஃபர் பண்ணுது. ஸோ கான் V3 வேர்ப். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அந்த பீனுங்கிற அந்த வேர்பு வர்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கான். ஸோ அதனால் இங்கே ஐ ஹாவ் நெவர் பீன். ஸோ வரும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெவருங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால இங்கே என்னென்னா இங்கே நாட் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஷி ஹேஸ் ஜஸ்ட் பீன் டு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இங்கேயும் என்னென்னா இந்த பீன் அப்படிங்கிறது இன்டைரக்டாக எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கோனுங்கிற ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ தான் அவள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கா. ஸோ அதாவது
போயாச்சு, இன்னும் திரும்ப வரல. ஸோ ஜஸ்ட்டு பீன் டு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ வேர் இஸ் ஷீ அப்படின்னு அங்கே ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டால் ஜஸ்ட் கான் டு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இன்டெரக்டாக அந்த கான் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸில் ஸோ அப்படி கான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த பீன் வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வரும்பொழுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கானுங்கிற வேர்டு வருது. ஸோ ஃபியூ மினிட்ஸ் பேக்கில் நடந்ததை சொல்கிறது. ஸோ யூஸ் ஹேஸ் பீன் ஆர் ஹாவ் பீன். ஸோ அதனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா he has been absent since last Friday. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து அவன் வந்து வரல. ஸோ இங்கே வந்து நோ ஆக்ஷன் வேர்டு ஹேஸ் பீன் ஆப்சன்ட் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ he has been. ஓகே, ஸோ இங்கே வந்து நோ ஆக்ஷன் வேர்டு. have you ever been to London? ஸோ நீ எப்போது வந்து லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்து பீன் இன்டைரக்ட் ரெஃபர் டு கோன். ஸோ ஹாவ் யூ கோன் டு லண்டன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ரெஃபர் டு கோன். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ ஐ ஹேட் பீன் டு பாரிஸ் எ கப்புள் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது வந்து இங்கே பாஸ்ட்டை குறிக்குது. ஸோ மீனிங் என்ன, 2 தடவை வந்து பாரிஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போயிருந்தேன். ஸோ பாஸ்ட்டு ஐ ஹேட் பீன். ஸோ பீனுங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் கோனுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா ப்ரெசண்ட் வெர்பை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் have been or has been வச்சு வர்போட எப்படி வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், I have been writing for the doctor since 10 o'clock. She has been working at the company for 5 years. She had been working at the company for 5 years when she quit. He was tired because he had been driving all day. I have been feeling very tired since yesterday. So first example, I have been writing for the doctor since 10 o'clock. So இங்கே வந்து subject I வந்திருக்கு. So have been writing. So subject plus have been plus ing verb யூஸ் பண்ணியிருக்காங்க. So format பார்த்தா subject plus have or has plus been plus verb ing form. ஸோ இதான் கிராமர் ரூல். ஸோ இங்கே நான் காலையில் 10 மணிலேருந்து வந்து டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்டட் 10 o'clock, அதாவது இன்னும் வந்து டாக்டர் வந்து வரல. ஸோ அதான் வந்து இங்கே மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா she has been working at the company for 5 years. ஸோ அவங்க 5 வருஷமாக வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆக்ஷன், அதாவது பாஸ்ட்டு ஆரம்பித்து இன்னமும் வந்து அந்த பாஸ்ட் இன்சிடெண்ட் வந்து முடியாமல் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாஸ்ட் இன்சிடெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்டில் இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸோ வி யூஸ் have or has been plus verb ing. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா she had been working at the company for 5 years when she quit. ஸோ டாக்கிங் அபவுட் த பாஸ்ட். ஸோ அதே மாதிரியே முன்னாடி பார்த்த மாதிரியே சேம் சென்டென்ஸு. ஸோ ஹாவ் பதிலாக வந்து ஹேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக இங்கே என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா when she quit. ஸோ டாக்கிங் அபவுட் த பாஸ்ட். ஸோ அந்த ஜாப்லேருந்து அவங்க விலகும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ குவைட் அப்படின்னா நியூட்ரல் வெர்பு குவைட்னா. ஸோ என்னென்னா 3 காலத்துலேயும் ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்லேயும் என்னென்னா குவைட் அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து என்னென்னா நியூட்ரல் வெர்ப். ஸோ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ வந்தாலும் ஸோ ஹேட் பீன் தான். ஸோ ஹேட் பீன் தான் வரும். ஸோ அதனால் இங்கே ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா he was tired because he had been driving all day. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க.
ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து என்ன அவர் டிரைவிங்கில் இருந்ததுனால அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். ஸோ த டாக்கிங் அபவுட் த பாஸ்ட். ஸோ had been ப்ளஸ் verb ing. So I have been. So now I moving to the last one. I have been feeling very tired since yesterday. ஸோ நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக ஒரே டயர்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்டில், அதாவது ஸ்டில் ஃபீலிங் டயர்டு. ஸோ இதே had been வந்திருந்தா we talk about the past. ஸோ now ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால் எப்போதுமே அதேமாரி தான் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்டில் ஆரம்பித்து ஸ்டில் கண்டினியூ ஆகுதுன்னா நம்ம has been ஆர் have been யூஸ் பண்ணணும். ஸோ தென் ப்ளஸ் ing ஃபார்ம். Okay, so that is the end of the lesson today. So thank you, thanks to all.